வணக்கம். சினி சினி மினி மினி ஒரு திரைப்படத்தில் 2 கதைகள். இப்படி ஒரு மேட்ரு 1990லேயே நடந்திருக்கு. அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தவர் இயக்குனர் கே. பாலச்சந்தர். எந்த அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு வீடு இரு வாசல் அப்படின்னு அந்த திரைப்படத்தினுடைய பேர். இந்த திரைப்படம் ஒரு ரிமார்க்கபிள் மூவி, டிஃப்ரெண்ட் மூவி. அந்த திரைப்படத்தை நான் திரையரங்கில் போய் பார்க்கும்போது நானே ஆச்சரியத்துடன் பார்த்தேன் அப்படின்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு கதை, செகண்ட் ஹாஃபில் வேறு கதை. ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய கதை வந்து மீண்டும் மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுராதா ரமணன் அப்படின்னு புகழ்பெற்ற எழுத்தாளர் அவங்க எழுதின ஒரு நாவல். அந்த நாவலை உரிமை வாங்கி பாலச்சந்தர் சார் வந்து இந்த திரைப்படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃபாக வச்சுருந்தார். செகண்ட் ஹாஃபில் இன்னொரு கதை அப்படி வச்சுங்களேன். 2 கதையுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள கதைகள். பாலச்சந்தர் சார் படம் அப்படின்னாலே எப்படி லேடி ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படின்றது மேக்ஸிமம் 90% இருக்கும். பெண்கள் ஓரியன்ட் சப்ஜெக்டாக தான் இருக்கும். பெண்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும் அவருடைய படங்கள். பெண் கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயக்கக்கூடிய இயக்குனர் கே. பாலச்சந்தர். அந்த திரைப்படத்தில் 2லேயுமே லேடிஸ் கேரக்டர்ஸ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருந்தார். யாமினி அப்படின்ற ஒரு இளம்பெண் அதில் கதாநாயகி அறிமுகமாகி அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப அருமையாக அந்த பொண்ணு நடிச்சிருந்துச்சு. சௌகார் ஜானகியினுடைய பேத்தி வைஷ்ணவி அருமையான கதாபாத்திரம் அதில் நடிச்சிருந்துச்சு. அதுபோக விவேக், லிவிங்ஸ்டன், சார்லி இவங்களாம் நடிச்சிருந்தாங்க. பிரபல வயலின் கலைஞர்களான கணேஷ், குமரேஷ் இவங்க 2 பேருமே வயலினிஸ்ட் அப்படின்ற முறையில் இசை விழாக்கள் இதிலெல்லாம் வந்து வயலின் கருவியை மீட்டி அவங்களுக்குன்னு பெயர் புகழ் வாங்கி கர்நாடக இசை உலகத்தில் அவங்களுக்குன்னு பெரிய அளவில் பேர் இருந்துச்சு. அந்த 2 இளைஞர்களையும் இந்த திரைப்படத்தில் நடிக்க வச்சுருந்தார் பாலச்சந்தர் சார். இதில் புதுமை என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய கதாபாத்திரங்களுக்குள்ள அது வேறு, செகண்ட் ஹாஃப் இன்டர்வலுக்கு பிறகு வரக்கூடிய கதை வந்து வேறு கதை, வேறு கதாபாத்திரங்கள். படத்தினுடைய கிளைமேக்ஸ் இருக்குல்ல, ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து ஒரு பெண் கதாபாத்திரம் செகண்ட் ஹாஃபில் வந்து கிளைமேக்ஸில் வந்து இதில் ஜாயின் ஆகும். அதான் இந்த 2 பாதி கதைகளையும் இணைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். கிளைமேக்ஸில் வந்து அது ஜாயின் ஆகும், ஃபஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். இப்படி ஒரு புதுமையை பாலச்சந்தர் ஸ்டார்ட் பண்ணார். அதில் ஒரு கதை வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ண கதை, பட உலகத்தை பேஸ் பண்ண கதை. அதனால் ஷூட்டிங் ஸ்பாட்டு, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிகர்கள் நடிக்கிறது அப்படி இப்படின்ற அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் படத்தில் வரும். அப்படி வரும்போது கெஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படின்ற முறை இருக்குல்ல, நடிகை சித்தாரா அவங்க கெஸ்ட் அப்பியரன்ஸு வந்து நடிச்சிருப்பாங்க. நிழல்கள் ரவி வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸு வந்து இது பண்ணி நிழல்கள் ரவி நடிச்சிருப்பார். இது போக டிஸ்கோ சாந்தி அவங்க வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. மேக்கப் மேன் சுந்தரமூர்த்தி அப்புறம் நடன மாஸ்டர் பிருந்தா அவங்க வருவாங்க. இந்த கலைஞர்களை வைத்து 2 மாறுபட்ட கதைகளை வச்சு பாலச்சந்தர் சார் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தார். அந்த படத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய ஸ்டோரி இருக்குல்ல, அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய கசப்பான பல சம்பவங்களை வைத்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படிங்களா, 2மே ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். அதனால் ஆண்கள், பெண்கள், குடும்பத்தில் இருப்பவர்கள், இளம் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள், கல்லூரி மாணவர்கள், இளம் பெண்கள் எல்லாருமே பார்க்குற அளவுக்கு இளமை ததும்பக்கூடிய குடும்ப கதை. அந்த பேட்டர்னில் தான் பாலச்சந்தர் சார் வந்து இந்த 2 கதைகளையும் வைத்து ஒரு வீடு இரு வாசல் அப்படின்ற அந்த திரைப்படத்தை இயக்குனார். இதில் வந்து பாட்டுகள்லாம் கிடையாது, நோ சாங்ஸ். இருந்தால் கூட பின்னணி இசை அப்படின்றது வேணும் இல்லையா, அதுக்காக விஎஸ் நரசிம்மனை வந்து இசையமைப்பாளராக போட்டு பின்னணி இசையை மட்டும் விஎஸ் நரசிம்மன் இந்த திரைப்படத்திற்காக செய்திருந்தார். பாலச்சந்தர் சார் வந்து ஒரு மாறுபட்ட 2 கதைகளை இந்த திரைப்படத்துக்காக தேர்ந்தெடுத்து அருமையாக திரைக்கதை அமைத்து சிறப்பாக இயக்கியிருந்தார். இந்த திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவு செஞ்சவர் பாலச்சந்தர் சாருடைய வழக்கமான ஒளிப்பதிவாளரான ரகுநாத் ரெட்டி. ரகுநாத் ரெட்டியினுடைய அந்த லைட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்கள், அது வந்து எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. அதாவது இந்த லைட் அண்ட் ஷேடோ அப்படின்ற அந்த பேட்டர்ன் இருக்குல்ல, அது பேக் லைட் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மாறுபட்ட முறையில் சினிமாட்டோகிராஃபியை நாம் ஃபீல் பண்ணுற அளவுக்கு ரகுநாத ரெட்டி ஒரு வீடு இரு வாசல் படத்தில் இடம்பெற்ற 2 கதைகளுக்கும் மிகச்சிறந்த ஒளிப்பதிவை வெளிப்படுத்தி நம்முடைய பாராட்டுக்களை பெற்றார். இந்த படம் வர்த்தக ரீதியாக எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலை. இருந்தால் கூட பத்திரிகையாளர்கள் சைடில் வந்து இந்த படத்துக்கு நல்ல பெயர் புகழ் கிடைத்தது.
மேகசின்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே அந்த படத்தை வந்து பாராட்டி எழுதின. ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே இந்த படத்தை வந்து ஒரு மாறுபட்ட படம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாலச்சந்தர் வந்து வழக்கம் போல் பாலச்சந்தர் டச் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது இருக்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. இதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த வருஷம் வந்து நேஷ்னல் அவார்டு அப்படின்னு இருக்குல்ல, சமூக பார்வையை கொண்ட சிறந்த தமிழ் திரைப்படம் அப்படின்ற தேசிய விருது இந்த திரைப்படத்திற்கு கிடைத்தது. நேஷ்னல் அவார்டை ஒரு படம் வாங்கியிருக்கு அப்படின்னா அதுலேருந்தே பார்த்துங்க அந்த படம் வந்து எந்த அளவுக்கு மகத்துவத்தன்மை கொண்ட திரைப்படமாக இருக்கும் அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கலாம். இதை தாண்டி தமிழக அரசாங்கத்தினுடைய சிறந்த பட தொகுப்பாளருக்கான விருது அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, இந்த திரைப்படத்தினுடைய எடிட்டர்ஸ் கணேஷ் குமார் அப்படின்னு சொல்லி 2 பேர் இரட்டையர்கள், அவங்க வந்து சிறந்த பட தொகுப்பாளர்கள்னு சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டு கணேஷ்குமாருக்கு அந்த ஆண்டிற்கான சிறந்த எடிட்டர்களுக்கான விருது இந்த திரைப்படத்திற்காக கொடுக்கப்பட்டது. அதனால் பாலச்சந்தர் வந்து 1990லேயே ஒரு திரைப்படத்தில் 2 கதைகளை வைத்து, இடைவேளைக்கு முன்னாடி ஒரு கதை, இடைவேளைக்கு பின்னாடி ஒரு கதை அப்படின்ற ஒரு மாறுபட்ட முயற்சியை துணிச்சலாக செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக இந்த தகவலை இங்கு நான் பதிவு செய்கிறேன்.